அனைவருக்கும் சலாத்தினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது மனிதனுக்கு இறைவன் 6வது அறிவை கொடுத்தவரை நோக்கம் என்ன? நம்ம எங்கேயாவது சிந்திச்சிருக்கோமா? உலகத்தில் எல்லா விஷயத்தையும் நம்ம கட்டுப்படுத்திட்டு இருக்கோம். அதாவது மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய திறமை அது கொடுத்ததற்கான காரணமே எது எல்லாம் சரி எது எல்லாம் தவறு, இதெல்லாம் மனிதனுக்காக வகுக்கப்பட்ட நெறிகள். இதற்குட்பட்டு தான் ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டும், இதற்குட்பட்டு தான் ஒரு மனிதன் யோசிக்க வேண்டும், இவ்வாறாக தான் அவன் பிற இடத்தில் பழக வேண்டும் என்பதாக ஒரு வரன்முறைகளை காலங்காலமாக பல சமயங்களிலோ பல மார்க்கங்களிலோ நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு அந்த ஒரு நெறிகளை வகுத்து நமக்கு கொடுத்தாங்களோ அது ஒரு பிரயோஜனமே அளிக்காத நிலையில தான் இன்றைக்கி நம்மளோட நிலைமை இருக்குது. என்னன்னு சொன்னால், முன்னாடி பேசின சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் நம்மளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்கள் வீட்டில் ஆடோ மாடோ இருக்குது, நீங்கள் இன்கம்காக அதை பயன்படுத்திட்டீங்க. மாடுனா பால் கறக்கும், ஆடுனா நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணி இன்கம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய கம்யூனிட்டி பீப்புள், ஒன் குரூப் ஆஃப் பீப்புள், பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ப்ராஃபிட்டுக்காக நம்மளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு சேடான விஷயம்னா, அது நமக்கு தெரியாமலே அது நம்ம ஒரு ஜாலியாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நியூட்ரலைஸ் பண்ணப்பட்ட சொசைட்டியாக நம்ம நிறைய பேர் இருக்கோம். இதுக்கெல்லாம் ரீசன் நீங்கள் யோசிச்சிருக்கோமா? ஏன் இது நடக்குது? ஏன் இங்கே இருக்கிற நிறைய பேருமே கூட நான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல, நான் தப்பு பண்ணுறேன்னு தெரியுது, அதுலேருந்து வெளியே வர முடியல, நான் செய்கிறது பிறரை பாதிக்கும் தெரியுது, இருந்தாலும் என்னால் செய்ய முடியல, நான் செய்கிறது என்னையே பாதிக்குதுன்னு தெரியுது, இருந்தாலும் என்னால் அதை விட முடியல. இப்படியான நிறைய கேள்விகள் நமக்குள்ளே ஒவ்வொரு நாள் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய விதமாக நம்மளை ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு சொன்னால் அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும், அந்தந்த துறைகளை புரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்குறோம் எல்லாருமே. அப்போது நம்மளை புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போது நான் ஒரு பழக்கத்தை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன், இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆசைகள் தான் படுறோமே தவிர அந்த ஆசைகள் படுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோமா? இன்னும் சில பேர் எப்படி முயற்சி பண்ணால் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாமலேயே இந்த யூடியூப்பில் இவங்க இப்படி சொன்னாங்க, இப்படி செஞ்சால் ஆயிடும், டே 1 டே 2 டே 3 டே 4 அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும். அது நம்மளால் கண்டினியூவாக பண்ண முடியாது. இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கவனிச்சிங்கன்னா மேபி இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு கருத்து உங்களுடைய வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். சின்ன இல்லை, பெரிய சேஞ்ச் இருக்கும். அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க விதமாக தான் இந்த டோபமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன். அதாவது மனிதன் செயல்படுவதற்குரிய காரணமாக அமைவது, அவன் சிந்திப்பதாக இருக்கட்டும், விளையாடுவதாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கிறதாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடியும் சில ஹார்மோன்கள் இருக்குது. ஹார்மோனை நம்ம என்ன விளங்கிச்சிருக்கோம்? அடலசன்ஸ் பீரியடில் ஒன் டைப் ஆஃப் ஹார்மோன் வரும், இல்லை நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப ஒன் டைப் ஆஃப் ப்ளஷர் இருக்கும், இதுதான் ஹார்மோன் வச்சுருக்கோம். அது கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஹார்மோன் இருக்குது. மோர் தென் 50+ ஹார்மோன் பாடியில் இருக்குது. இன்னுமே கூட அதை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க, எந்தெந்த ஹார்மோன் என்னென்ன பண்ணுது அப்படின்றது. அப்படி இருக்கும்போது நம்ம பிரெயினில் இருக்கிற மேக்ஸிமம் அதோடைய ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறது மேஜரான 5 ஹார்மோன்ஸ். அது ஃபஸ்ட்டு டோபமைன். டோபமைன் அப்படிங்கிறது ஒரு ரிவார்ட் ஹார்மோன் சொல்லுவோம். அதுக்கடுத்து கார்டிசால். கார்டிசால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவோம். அப்புறம் ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கும் அந்த சகமானோட பழகிறப்போ, இப்போது நம்ம ஃப்ரெண்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுறப்ப நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் தெரியுமா? பரவாயில்ல நீயாச்சும் இருக்கே அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறது அந்த ஆக்சிடோசின். அப்புறம் என்டார்பின். என்டார்பின் நம்ம பாடியில் இருக்க நேச்சுரல் பெயின் கில்லர். தென் செரட்டோனின். அது ஒரு மூட் பூஸ்டர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய மென்டல் எபிலிட்டியை ஒரு பேலன்ஸில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் தனித்தனி வேலையை பார்த்துருந்தாலும் இந்த மேஜரான ஒரு 5 ஹார்மோன்ஸ் தான் நம்ம யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலமாக தான் பெரிய பெரிய கம்பெனிஸோ பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸோ பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனோ நம்மள ஒரு ப்ராடக்டாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. என்ன சொல்ல வர புரியுதா?
இப்போ இங்கே நிறைய பேருக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறது பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னு கேட்டுவீங்களா என்னைக்காச்சும்? எனக்கு ஷாப்பிங் பண்ணுறது பிடிக்குது, ஏன் பிடிச்சிருக்கு? கையில் 100 ரூபா இருந்தால் அந்த 100 ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ண யோசிச்சு செலவு பண்ணுறோம். இதுவே 1000 ரூபா இருந்தால் ஒரு 5-6 பொருள் வாங்குகிறோம். அந்த 5-6 பொருளில் கண்டிப்பாக 4 பொருள் நமக்கு தேவையில்லாத பொருளாக தான் இருக்கும். நிறைய பேர் சொல்கிறப்ப பாருங்களேன், நான் இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், இது அவன் வச்சிருந்தா இவன் வச்சிருந்தா, ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், அந்த பொருளை வாங்கி பயன்படுத்துவான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ நம்மளுமே கூட சோஷியல் மீடியாக்களில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன், ஒரு பண்டில் ஆஃப் இன்ஃபர்மேஷனை டெய்லி கேதர் பண்ணிட்டே இருக்கும். ஆனால் அதனுடைய இம்பேக்ட் என்ன? ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த ரீல்ஸ், அதில் இருந்து நீங்கள் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன், அது உங்கள்கிட்ட இப்போ சொல்ல முடியுமா? இல்லை எத்தனை ரீல்ஸில் எத்தனை இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி நம்ம அந்த லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணுறோம், ஐமீன் அந்த வழிபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியுமா? எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் நில் தான். ஏன்னா இந்த டோபமைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ரிவார்டு ஹார்மோன். இது ரிவார்டு ஹார்மோன் ஏன்னு சொல்கிறாங்க, அதாவது நம்ம பிரெயினுக்கு சில விஷயங்கள் இருக்குது, சில விஷயங்களுக்கு அது சடனாக ஒரு ப்ளஷர் எதிர்பார்க்கும். நம்ம பிரெயின்குள்ளே 2 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக சொல்லணும்னா 2 பேர். ஒருத்தவர் வந்து கனவுகளோட நான் இந்த இதெல்லாம் வாங்கணும், நான் இப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு கனவுகளோடு இருக்கக்கூடியதால், அதை யார் கண்ட்ரோல் பண்ணனா ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மூளைக்கு முன்பகுதியில் இருக்கக்கூடியது. அவர் தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இன்னொரு ஆள் அவருக்கு ஈக்குவலாக இன்னொரு லீடர் யாருன்னா டோபமைன். இவர் என்ன பண்ணுவாருன்னா இவருக்கு வந்து ப்ளஷர், கம்ஃபர்ட் ஜோன், சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் மட்டும்தான் இவருக்கு பிடிக்கும். என்னென்ன விஷயம் பண்ணால் சந்தோஷம் கிடைக்குமோ அதற்கான எல்லா வேலைகளையும் இவர் தான் செய்வார். உதாரணத்துக்கு நீங்கள் பிரேக் பீரியடில் நீங்கள் போய் டீ சாப்பிட வச்சுக்கோங்களேன், அதுக்கு காரணம் டோபமைன் தான். கிளாஸ் முடிஞ்சோடனே பெல் அடிச்சோடனே நீங்கள் டீ குடிக்கணும்னு தோணுது, அதுக்கு ஏற்றி போறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் டோபமைன் தான். இன்னும் நீங்கள் போர் அடிக்கிறப்ப மொபைல் பார்க்கணும் அப்படின்னு பார்ப்பீங்க. இங்கே கூட நிறைய பேர் வந்து கேம்ஸ் மொபைல்ஸ் பார்த்துருக்கீங்க, தப்பு இல்லை. ஏன்னா நம்ம சொசைட்டி வந்து அந்த மாதிரி ஒரு லூப்புக்குள்ளே போயிட்டாங்க. அவங்கள சுற்றி என்ன நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்ற விஷயமே தெரியாமல் ஒரு சுதந்திரமான ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம சமூகத்தில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டோபமைன் தான். சரி, இவ்வளோ சொல்கிறோமே, இதற்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை தான் இந்த ஆத்தர், அதாவது தியாபர்ட் மியர்ஸ் அப்படின்ற இவர் எழுதின டோபமைன் டீடாக்ஸ். அதாவது டோபமைன் டீடாக்ஸ், டீடாக்ஸ்னா டீடாக்சிஃபிகேஷன். டாக்ஸிக்னா என்ன, டாக்ஸிசிட்டினா என்ன, நஞ்சு. டீடாக்ஸ் அப்படின்னா அந்த நஞ்சை ரிமூவ் பண்ணுவது, அந்த நஞ்சை வந்து நியூட்ரலைஸ் ஆக்குவது. அப்படி நம்மள நிறைய பேர் இந்த டோபமைனுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். அடிக்ஷன்றது நம்ம என்ன நினச்சிக்கோன்னா ட்ரக்ஸு இல்லை வேற ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதை விடவுமே இந்த வேர்ல்டு லெவலில் நிறைய பேர் அடிக்ட் ஆகிருக்கிறது இந்த டோபமைன் அடிக்ஷனுக்கு தான். இதை வந்து எப்படி டீடாக்ஸ் பண்ணலாம், இதை டீடாக்ஸ் பண்ணுறது மூலம் என்ன கிடைக்கும்னா, இதை டீடாக்ஸ் பண்ணாதான் நீங்கள் யாருங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல நம்ம உடம்புல என்னென்ன நடக்குது, நான் ஏன் இப்படி இருக்கேன், காலேஜ் சேர்ந்து 3 வருஷம் முடிய போகுது, என்ன பண்ணுறோம் அப்படின்ற கேள்வி, அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் என் உடம்புல என்ன நடக்குது நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருக்கோமா? சரி, இல்லை. இப்போ இந்த ரீடர்ஸ் கிளப்பில் இந்த மாதிரி ஒரு இது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இருந்தாலுமே இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளப்பில் போய்ப்படுற ஸ்டூடெண்ட்ஸே வரல. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், இதுவே வந்து நம்ம காலேஜுக்கு ஒரு அனிருத்தோ இல்லை விஜயோ வந்து ஆடிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா வெளி காலேஜில் இருந்தெல்லாம் பஸ்ஸை பிடிச்சி ஏறி வந்துடுவாங்க. சரி, இது ஏன் நடக்குது? யாராச்சும் என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்குன்னு பண்ணுறமே தவிர அந்த பிடிச்சிருக்க விஷயம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஸோ இப்போ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாத்திற்குமே ஒரு பதிலாக தான் இந்த புக் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இது ஜஸ்ட் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க. இந்த டோபமைன் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர், ஜஸ்ட் ஒரு ஹார்மோன். இது ரிலீஸ் ஆகிறது மூலமாக நமக்கு ப்ளஷர் கிடைக்கும், ஒரு சந்தோஷம். இப்போ நீங்கள் எப்படி இப்போ நிறைய பேர் இங்கே இருக்க நிறைய பேருக்கு வந்து காரைக்கால் போய் மந்தி சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். அந்த மந்தி சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு டோபமைன் ரஷ், அவ்வளோதான். அது டோபமைன் ப்ளஷர். அந்த ஒரு டோபமைன் ப்ளஷருக்காக தான் நீங்கள் இங்கேருந்து காரைக்கால் போனாலும் சரி, இல்லை எந்த ஊருக்கு போய் எவ்வளோ தூரம் இதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை இங்கே இருக்கிற பக்கத்து இதில் போய் தொப்பியோ போல போய் சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் சாப்பிட்றப்போ, நீங்கள் எழுதுகிறப்போ, நீங்கள் படிக்கிறப்போ, நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் பண்ணுறப்பையும் உங்களுக்கு இந்த டோபமைன் அப்படிங்கிறது செக்ரேட் ஆகிட்டே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது உங்களை வந்து ப்ரமோட் பண்ணும் மெயினாக. ஆனால் ஏன் பசங்க வந்து ஒரு வீக் டோபமைன் அடிக்ட் ஆகிருக்காங்க? அதாவது டோபமைன்லேயே வந்து சில தரவரிசைகள் இருக்குது. ஸ்ட்ராங் டோபமைன், வீக் டோபமைன், பீக் டோபமைன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதில் வீக் டோபமைன் என்னன்னு சொன்னால் ரொம்ப மந்த நிலைமையில் இருக்கிறது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல், ஒரு கிளாரிட்டி இல்லாமல், அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஒரு நோக்கம் இல்லாமல், சுற்றி இருக்கவெல்லாம் இப்படி இருக்கா, நம்ம எப்போ வாழ்க்கையில் உருப்பட போடுறோம், இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறது ரொம்ப வீக் டோபமைன்.
அந்த வீக் டோபமைன்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிற நம்ம எடுக்கிற அந்த டெசிஷன் தான் பீக் டோபமைன். அதாவது அடுத்தடுத்த ரீல்ஸை பார்க்கலாம். இப்போது எல்லாரும் யோசிச்சு பாருங்கள், உங்கள் மனசாட்சிக்கு கேட்டு பாருங்கள், ஒரு விஷயத்துலேருந்து நான் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கும் போது தான் அதுக்கான மற்ற வழிகளை தேடுறேன். அது மூவிஸாக இருக்கலாம், வெப்சீரிஸாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலிங்காக இருக்கலாம். நமக்கு ஒரு விஷயம் தோணும், என்னடா இப்படியே இருக்கே, வாழ்க்கையில் உருப்பட போறியான்ட்டு நம்மளுக்குள்ளேயே ஒருத்தர் நம்மளை கேள்வி கேட்பான். அதாவது இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அவர் தான் வந்து நம்ம ஒரு மனிதத்தன்மையாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது கேட்கும் பொழுது அந்த மாதிரி நமக்குள்ளே உருவாகிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் நம்ம இந்த டோபமைனை வந்து யூஸ் பண்ணி ஒரு டக்குன்னு ஒரு ப்ளஷர், இப்போ தோணிச்சா போய் சாப்பிட்டோமா ஒரு ப்ளஷர், அடுத்து ஸ்கோர் பார்த்தோமா ஒரு ப்ளஷர், அடுத்து ஒரு திட்டி போய் சிரிச்சிட்டோமா ஒரு ப்ளஷர், இந்த மாதிரி இதெல்லாம் வீக் டோபமைன். ஸ்ட்ராங் டோபமைன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒருத்தவங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம எனக்கு முன்னாடி ஒரு சகோதரர் பேசினார்ல, அவருக்குலாம் ஸ்ட்ராங் டோபமைன் இருக்கும். எதை வச்சு சொல்கிறேன்னா, ஒரு புக்கை கேதர் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறது பப்ளிஷ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இந்த ஜென்ரேஷனில் இப்படி இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் சயின்ஸில் இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து இவ்வளோ காலம் ஆட்சி பண்ணி அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா படப்படம் பேசுனாங்க. அதுக்கான காரணம் என்ன யோசிச்சிட்டிங்களா? படம் பேசுனாங்கல்ல, நிறைய பேருக்கு சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. அதுக்கான ரீசன் என்னன்னா, அவர் ஒரு விஷயத்தை நம்மள்ட்ட கன்வே பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அவர் பிரெயின் அடுத்தடுத்த விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவர் எங்கேயுமே படம் பேசுறது வரைக்கும் ஸ்டாப் ஆக கிடையாது. ஏன் நோட் பண்ணியிருப்பீங்க? அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த டோபமைன் அவ்வளோ ஹெல்த்தியாக அவர் ஃப்ரேம் பண்ணுறாரு, அவ்வளோ ஹெல்த்தியாக அவர் மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்காரு. நம்ம கிட்ட இருக்கிற அந்த டோபமைனை வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டதுனால தான் தேவையில்லாத விஷயங்களில், சிம்பிளாக சொல்லலாம், கேர்ள்ஸ் பின்னாடி, கான் பின்னாடி, இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயம் ஒன்றுமே இருக்காது, அதெல்லாம் ஒரு பெருசாக பிடிச்சி தூக்கி வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த டோபமைன் டீடாக்ஸ் நம்ம பண்ணணும். ஓகே, டோபமைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும். யாராவது கிளாரிட்டி கிடச்சிது? சரி, ஓகே. எனக்கு என்னன்னா, இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே கேட்குறீங்கன்னா, இது எல்லாராலையும் நான் சொன்னதுனால நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபாலோ பண்ணுவீங்களான்னு கூட உங்களுக்கு சொல்ல முடியாது. யார் யாருக்கு எப்போ எந்தெந்த விஷயம் கிடைக்கணும்ட்டு இந்த யூனிவர்ஸ் டிசைட் பண்ண ஒரு விஷயம் இருக்குது. அப்பப்போ தான் நமக்குள்ள அந்த புரிதல்கள் ஏற்படும். அப்பப்போ உங்களுக்கு அந்த புரிதல்கள் ஏற்படும் போது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால கொஞ்சம் போர் அடித்தாலும் கவனிச்சுக்கோங்க, ஓகேவா? யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் கவனிங்க. அதாவது வாழ்க்கையில் புதுசாக ஏதாவது பண்ணணும், இல்லை நானும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்ட்டு. இந்த டோபமைன் டீடாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம எதிலெல்லாம் அடிக்கடி நம்ம வந்து ஸ்டிமுலேட் ஆகிறோம், அதாவது ஒரு ஏர்ஜ் கிரியேட் ஆகும். இந்த விஷயம் பண்ணாமல் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு ஒரு ஏர்ஜ் உள்ள கிரியேட் ஆகும். அந்த ஏர்ஜ்னால தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணுறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், யாருமே இல்லை, நம்மள நிறைய பேருக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் தப்பான படங்கள் பார்க்கணும்னு தோணுமா இல்லையா? ஏன் அந்த இது கிரியேட் ஆகும் அப்படின்னு சொன்னால், சிச்சுவேஷன், நம்மளை சுற்றி இருக்கிற சிச்சுவேஷன் வந்து அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஒவ்வொரு விதமான டெசிஷன் எடுக்கிறோம். இதே கூட்டத்தில் இருந்தால் இல்லை நான் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க, இது பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு இது கிரியேட் ஆகும். அப்போ கூட நம்மளை சுற்றி இருக்கவங்கள்ட்ட ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை பண்ணாமல் இருக்கவே தவிர ரியலாக நம்ம அது பண்ணாமல் கிடையாது. ஆனால் இந்த ஹெல்த்தி டோபமைன் எப்போ உங்களை பேலன்ஸில் வச்சுக்குன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும். முதல்ல நீங்கள் வந்து வெளியே எல்லாம் யார் சொல்கிறாங்களோ அவங்க கண்டுக்காதீங்க. முதல்ல உங்களுக்குள்ளே சில கேள்விகள் கேட்குங்க. நான் வந்து எனக்கு உண்மையாக இருக்கணும், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னுடைய மனசாட்சி ஒரு பதில் சொல்லலை, அந்த பதிலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கணும். இந்த டோபமைன் டீடாக்ஸ் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் லூப்பாக இருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு ஃபாஸ்டிங் எடுத்துக்கோங்க. ஃபாஸ்டிங்னா இந்த சாப்பிடாம இருக்கணும் அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப அடிக்ஷனாக எதில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். மொபைலாக இருக்கலாம், இல்லை ஜங்க் ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை ட்ரக்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த விஷயமா இருந்தாலும் எதில் நீங்கள் ரொம்ப ரொட்டீனாக உங்கள் லூப்பில் எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஒரு 4-5 இது அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. எழுதிட்டு அடுத்தடுத்த நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுடைய மொபைலில் வந்து 6 hours யூஸ் பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட் டே உங்கள் டார்கெட் என்னவாக இருக்கணும்னா, அந்த 6 hours ஒரு ½ hour கம்மி பண்ணணும். அதுதான் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும். அடுத்த நாள் வந்து அந்த 6 hours 5.5 hours இருக்கா, அந்த 5.5 hours ஒரு 5 hours கம்மி பண்ணணும். இப்படி சின்னதாக நீங்கள் கம்மி பண்ணும்போது இதுதான் அந்த டோபமைன் டீடாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த கம்மி பண்ணணும்னு நினைக்கும் பொழுது உள்ள அந்த டோபமைன் ட்ரெஸ் அப்படியே பொங்கிட்டு வெளியே வரும். இல்லை பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வரும். அதனால நீங்கள் கம்ப்ளீட்டாகவும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. சின்னதாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கொண்டு வரும்போது உங்கள் பிரெயின் வந்து ஆக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகும்.
ஆக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது தான் இப்போ நம்ம சாரு இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி திங்க் பண்ணால் நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நீங்கள் யங்ஸ்டர்ஸை கொடுங்க நான் இந்தியாவை மாற்றுறேன், நீங்கள் யங்ஸ்டர்ஸை கொடுங்க நான் இந்த சமூகத்தை மாற்றுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக இன்றைக்குள்ள யங்ஸ்டர்ஸால் மாற்ற முடியாது. ஏன்னா நம்மளே நிறைய பேர் வந்து ஸ்டேபிளாக கிடையாது. யார் எதை சொன்னாலும் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணிடுறோம். நம்மளுடைய எமோஷன்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது தவிர நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. அப்படி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன் இந்த டோபமைன். இதை வந்து நீங்கள் இப்போ பழகிட்டீங்கல்ல, இந்த பழகினதுலேருந்து வெளியே வரணும். முதல்ல எந்த ஒரு விஷயம் நீங்கள் ரொட்டீனாக பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணி பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்கு உங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும், என்னடா அப்படின்ற மாதிரி. நீங்கள் எந்த அளவுக்கு பிரேக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு திரும்ப ரஷ்ஷாக இது பக்கம் போய்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இதிலேருந்து வெளியே வந்தால் தான் உங்களுடைய மைண்ட் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டில் இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது தான் நீங்கள் வந்து லாங் டேர்மாக ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதோ, இல்லை லாங் டேர்மாக படிக்கிறதோ, இல்லை உங்களுடைய கவன சிந்தனை ரொம்ப நேரம் இருக்கிறதோ. அதாவது ஹியூமனுக்கு நேச்சுரலாகவே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி அவனை சிந்திக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது 25 மினிட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ரீசெண்ட் ரிசர்ச்சஸில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருக்கிறதே கஷ்டம்தான். இன்னும் சொல்ல போனால் 2 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் தான். ஏன்னா நம்ம ஜென்ரேஷனில் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கோம். எதுலேருந்து தெரியுமா? ஒரு ஹெல்த்தி ஹேபிட்லேருந்து அன்ஹெல்த்தி ஹேபிட் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம ஜென்ரேஷன் பசங்கள்லாம் வந்து ஒரு நிமிஷம் கூட கவனிக்க மாட்டாங்க. என்னப்பா சொல்லு, அது இல்லைடா அதை வந்து அழகாக கூட பார்ப்பான் அப்படின்ட்டு போயிடுவான். 2 செகண்ட் 3 செகண்ட் தான் அவன் அதுக்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி பார்ப்பான். See, it is not a human behavior. நம்மளோட பிஹேவியர்லேருந்து நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். அப்போ மாறிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம அந்த சைக்கிள் பிரேக் பண்ணாதான் நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுக்கான சில ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸில் இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. நான் இந்த புக்கு படித்த வரைக்கும் இந்த புக்கில் வந்து சிம்பிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. புக் ரீடிங் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நிறைய பேர் வந்து என்னடா புக்கு அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு தோணும். இது வந்து புக் ரீடிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஐ மீன் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஜஸ்ட் டெய்லி ஒரு பக்கம் நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்கல. டெய்லி ஒரு பக்கம் படிக்கிறது கஷ்டமே கிடையாது. ஆனால் டெய்லி அந்த ஒரு பக்கம் நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கட்டத்தில் படிக்கிறது வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். 1 பேஜ் 2 பேஜ் ஆகும், 2 பேஜ் 3 பேஜ் ஆகும். அது நீங்கள் பிடிச்சி படிக்கும் பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான நீச்சை செலக்ட் பண்ணுவீங்க. படிக்கிற ஹேபிட் வந்துடுச்சு. அடுத்து நீங்கள் என்ன தெரியும் செலக்ட் பண்ணுவீங்க? எந்த புக்ஸை நான் படிக்கிறதுன்னு யோசிப்பீங்க. இப்போது அவர் முன்னாடி பேச சொல்கிற மாதிரி சில பேருக்கு சயின்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு ஃபிலாசபி பிடிக்கும், சில பேருக்கு சைக்காலஜி பிடிக்கும், சில பேருக்கு போயட்ரிக்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு லிட்ரேச்சர் பிடிக்கும். அந்த மாதிரி நீட்ஸ் செலக்ட் பண்ணி எந்த நீட்ஸில் வேணாலும் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து புக்ஸை படிக்கிறப்போ அது உங்களுக்கு நாலேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு சடனாக ஹெல்ப் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் பட் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய கேரக்டர் பில்ட் பண்ணுறீங்கல்ல, உள்ளே இருக்கிற இன்னர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய புக்ஸில் இருக்க ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் இந்த புக்கை வந்து ஒரு 6 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி டோபமைன்னா என்ன, அதோடைய ரோல் என்ன. மேபி இங்கே ஒரு கூட்டத்தில் ஒரு 10 பேருக்காவது புரிஞ்சிருக்கும் டோபமைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ப்ராப்ளம், அதையும் நான் சொல்லிட்டேன். டோபமைனால என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிட்டேன். பார்ட் 3 த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டீடாக்ஸ். இந்த டீடாக்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொன்னால், நம்ம இந்த டீடாக்ஸ் பண்ணும்பொழுது தான் சில நேச்சுரலான விஷயம் நம்ம உடம்புக்குள்ளே நடக்கும். அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் எப்போவுமே ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பான், எப்போவுமே கடைஞ்சிக்கிட்டே இருப்பான், எப்போவுமே சோகமாக இருப்பான். சோகமாக இருக்கிறது தாங்க முடியாமல் திரும்ப போய் ரீல்ஸை பார்த்து அந்த ரீல்ஸ் வந்து என்ன பண்ணோம், அவனுக்கு எந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுமா, அதை பார்த்து இன்னும் சோகமாயிடுவான். இதுதான் ரொட்டீனாக நடந்துட்டு இருக்கு. நீங்கள் யாருங்கிறதையே இந்த அல்காரிதம் சூஸ் பண்ணுது. ஸோ அந்த சைக்கிள் பிரேக் பண்ணோம்னா நீங்கள் இந்த டோபமைன் டீடாக்ஸ் இந்த இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஒரு லூப் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்க முடியும். இதை புரிஞ்சிக்க முடிஞ்சாதான் இதை மேலே போராட முடியும். இப்படிப்பட்டதான இந்த டீடாக்ஸுடைய பெனிஃபிட்ஸ் நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஹெல்த்தி ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும். இங்கே இருக்க நிறைய பேருக்கு வந்து நான் நல்ல ஒரு டாப்பராக ஆகணும், நான் படிக்கணும், நான் ஜிம்னாஸ்ட் ஆகணும், நான் வந்து ஒரு ஃபேஸ் கேர் பண்ணி நான் அழகாக இருக்கணும், இப்படி நிறைய கோல்ஸ் இருக்குது நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும். ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேர் எத்தனை நான் எனக்கு இருக்க கோல்ஸை அச்சீவ் பண்ணி சொல்ல முடியும் பாவம்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? 100க்கு மேபி 90% வந்து முடியாத சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது கிடையாது. எல்லா விஷயத்துலையும் கன்சிஸ்டன்சி இருக்கும்போது தான் அது உங்களுக்கு விக்டரி கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கன்சிஸ்டன்சியை பூஸ்ட் பண்ணுறது தான் இந்த டோபமைன் டீடாக்ஸுடைய மெயின் கோலே. நீங்கள் எப்போ இந்த டோபமைனை டீடாக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற இந்த கன்சிஸ்டன்சி க்ரோ ஆகும். உங்களுடைய கவனிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும், உங்களுடைய அந்த சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும். எப்போவுமே ஒரு லூப்பில் இல்லாமல் அதிலிருந்து வெளியே வரும்போது தான் புதுசான விஷயங்களை யோசிப்பீங்க. நீங்கள் உங்களை எப்படி டெவலப் பண்ணிக்கணும்னு யோசிப்பீங்க, உங்கள் பேரண்ட்ஸை எப்படி பார்த்துக்கணும்னு யோசிப்பீங்க.
இன்றைக்கி சமுதாயத்தில் பார்த்தா நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் பார்க்கறது கிடையாது, சிப்ளிங்ஸை பார்க்கறது கிடையாது, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட பேசுறது கிடையாது. ஆனால் எங்கேயோ ஒருத்தன் ஏதோ ஒரு ஹாலிவுட் மூவியை ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எடுத்துக்கலாம். அது எங்கேயோ ரிலீஸ் ஆகுது, அது ரிலீஸ் ஆகணும் நெட்ஃப்ளிக்ஸில் எப்போ வரும்னு அப்படி ஃபோனை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் பையன். அவன் வந்து ஒரு ஐடியாவை வச்சு மூவி எடுத்து போட்டு சம்பாரிச்சு போயிடுவான். உங்களுக்கு என்ன யூஸ்? அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லேயே வந்து எவ்வளோ சயின்டிஃபிக் விஷயம் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு சயின்டிஃபிக் வெப் சீரிஸ், அதை திரும்ப சயின்டிஃபிக் வெப் சீரிஸாக பார்க்குறீங்க, அது என்டர்டைன்மெண்ட் தான் பார்க்குறீங்க நிறைய பேர். அந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்க்குற அந்த நோக்கம், அந்த விஷயம் வந்து மாறுபடும். அது வரைக்கும் நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துருந்த ஒரு மூவியை நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்பொழுது அது சயின்டிஃபிக்காக பார்ப்பீங்க. நார்மலாக பார்த்துட்டு இருக்க நீங்கள் மூவி அடுத்ததையும் பார்க்கும்போது அது ஸ்பிரிச்சுவலாக பார்ப்பீங்க. நார்மலாக மூவியை நீங்கள் அடுத்ததையும் பார்க்கும்பொழுது அது ஒரு மெசேஜை எடுத்துக்குவீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் எப்போ நடக்கும்னு சொன்னால், அந்த வீக் டோப்பமைனையும் பீக் டோப்பமைனையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ராங்கான ஹெல்த்தி டோப்பமைன் நீங்கள் ரெகுலேட் பண்ணும்பொழுது தான். இந்த ஹியூமன் பாடியை பொறுத்த வரைக்கும் அரபிக்கில் கல்பு, நஃப்ஸு, அக்கல் அப்படின்னு 3 விஷயம் சொல்லுவாங்க. அக்கல் அப்படின்னா நம்ம அறிவு, கல்புனா நம்ம உணர்ச்சி, நஃப்ஸுனா நம்மளுடைய ஆசைகள், இச்சைகள், டிசைர்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது 3 பார்ட்ஸாக இருக்கும் பாடியில். இது வந்து கல்புன்னு சொல்லுவாங்க, இது வந்து அக்கல்னு சொல்லுவாங்க தலைப்பகுதியை, இது வந்து கல்புன்னு சொல்லுவாங்க நெஞ்சு பகுதியை, அதுக்கு கீழே இருக்க பகுதியை நஃப்ஸுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 பகுதியுமே எப்போ இந்த அக்கல் பகுதி, அதாவது பிரெயின் பகுதி வந்து கண்ட்ரோல் பண்ணுதோ, அதாவது நம்ம பிரெயின் வந்து நம்ம உணர்ச்சிகளையும் கண்ட்ரோல் வச்சுக்கணும், நம்மளுடைய ஆசைகளையும் கண்ட்ரோல் வச்சுக்கணும். அப்படி வச்சிருக்கும் பொழுது தான் அவன் ஒரு மனித தன்மையிலே இந்த பூமியில் வாழ்கிறான் என்பதாக நிறைய கிதாபுகளே நிறைய புக்ஸில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா முதல்ல இந்த லூப்லேருந்து வெளியே வாங்க. சரி, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த லூப்லேருந்து எப்படி வெளியே வருது. இப்போ எனக்கு எல்லாமே ஓகேப்பா, எனக்கு டோபமைன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அது என்னென்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சிருச்சு, நாளையிலேருந்து நான் இதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போனால், நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஜேர்னல் எடுங்க. சரி, அந்த ஜேர்னல் கூட நான் எடுக்க முடியல அப்படின்னா யார் எடுக்கலாம் வேணுமா நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரு ஃப்ரீ ஒர்க் புக் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இந்த புக்கை வச்சு ஒரு ஒர்க் புக் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சி விட்றேன். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் வேணுமோ செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டிமுலஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கணும். அடுத்துட்டு அதை வந்து நீங்கள் எப்படி குறைக்கணும், ரெடியூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்கிறது கற்றுக்கணும். 3வது, ரெடியூஸ் பண்ணதை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இப்போ நிறைய பேர் நம்மளே இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம், இதை பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு. ஆனால் 2வது நாளே ஏற்றி அந்த 2 நாள் பார்க்காத ரீல்ஸை ஃபுல்லாக வச்சு 3வது நாள் பார்த்துருவோம். நடக்குதா இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த டோபமைன் ரஷ் தான். அப்படி இருக்கும்போது இந்த ஆத்தர் வந்து புக்கில் அழகாக சொல்லியிருப்பாரு, நீங்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இந்த புக்கு வந்து ஜஸ்ட்டு 76 rupees மீஷோலே இருக்குது. அப்படி இல்லை தமிழில் வேணும்னா உங்களுக்கு அமேசானில் இருக்குது. ஆனால் தமிழில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஒரு 200 சம்திங் வரும். என்னன்னா இந்த புக்கு ஜஸ்ட் 66 pages தான். இது 66 pages வந்து ஒரு பேசிக்காக ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு போதுமானது. ப்ராக்டிக்கல் கைடன்ஸ் நிறையாவே இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சுக்க, டைம் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுறாங்க. முதல்ல வந்து நீங்கள் எதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க அதை வந்து கம்மி பண்ணணும்னு ஒரு அவேர்னஸ் இருக்கட்டும் உங்களுக்குள்ள. அடுத்து வந்து உங்களுக்கு மொபைல் அடிக்ஷன் அதிகமாக இருக்கா, அந்த மொபைலை வந்து 2 நாள் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணணும். எப்படி கம்மி பண்ணுறது? இப்போ நம்ம ஜென்ரேஷன் கம்மி மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது, ஏன்னா அப்படி கொண்டு வந்துட்டாங்க. சொல்கிற மாதிரி எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆக்குறாங்க. இன்னும் அட்வான்ஸாக தான் போய்ட்டு மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் படிக்கக்கூடிய ஒரு 1/2 hour நம்ம கையில் மொபைல் இல்லாமல், சாப்பிடக்கூடிய ஒரு 1/2 hour நம்ம கையில் மொபைல் இல்லாமல், இல்லை நம்ம ஒரு ரூமில் உட்காந்து படிக்க போகிறோன்னா ஒரு 1 hourக்கு மொபைலை ஆஃப் பண்ணி வேறு ரூமில் வச்சிடணும். இப்போ வேறு ரூமில் வைக்கும்பொழுது நீங்கள் படிக்கும்போது ஏஞ்சி போய் எடுக்கணுமா அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் வரும். அதுதான் ஃப்ரிக்ஷன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அந்த மொபைலோட யூசேஜ் கம்மியாகும். இப்படி கம்மியாகும் பொழுது தான் அடுத்தடுத்து ஹெல்த்தி ஹார்மோன்ஸ் உங்களுக்கு செக்ரேட் ஆகி நீங்கள் வந்து படிக்கணும், நம்ம கூட சில கோல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கன்சிஸ்டண்ட்டான லாங் டேர்ம் கோல் உங்களுக்குள்ளே உருவாகும். அதே மாதிரி இந்த டீடாக்ஸ் வந்து எப்போலேருந்து எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. நீங்கள் அதை 2 hours பண்ணலாம், 4 hours பண்ணலாம், 5 hours பண்ணலாம். அதாவது எது உங்களுக்கு அடிக்ஷனாக இருக்கோ அதுலேருந்து நீங்கள் விலகி இருக்கிறது, அவ்வளோதான் டீடாக்ஸ். எது நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுறீங்களோ அந்த லூப்லேருந்து நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கிறது. அது நீங்கள் 24 hours பண்ணலாம், 48 hours பண்ணலாம். நான்லாம் வந்து இந்த புக்கு படிச்சுட்டு ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 1 monthலாம் ஸ்க்ரோல், இன்ஸ்டாகிராம் எல்லாமே யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணாமலாம் இருந்திருக்கேன். அது ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு வீக் முடிஞ்சோடனே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், ஒரு வீக் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இவ்வளோ நாள் நடந்த விஷயந்தான் அது நீங்கள் வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு மென்டல் கிளாரிட்டிக்காக நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனவே வரக்கூடிய நாட்களில்
இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வச்சிருக்கோம் நோன்பு. அதுக்கு தான் இஸ்லாம் வந்து ஒரு மதம் கிடையாது, ஒரு மார்க்கம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வச்சிருக்கோம்ல, நோன்பு வச்சிருக்கோம்ல, இந்த நோன்பு வந்து இன்டெரக்டாக நம்ம இந்த டோபமைனை டீடாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. நோன்பு வைக்கும் பொழுது தவறான விஷயங்கள் பார்க்கக்கூடாது, தவறான விஷயங்கள் பேசக்கூடாது. நோன்பு வச்சிருக்கும் போது அனாவசியமாக பேசக்கூடாது. நோன்பு வச்சிருக்கும் போது தேவையில்லாத விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு நம்மள தேவையில்லாத சாப்பிடக்கூடாது. மெயினாக இந்த சாப்பாட்டை கட் பண்ணும்பொழுது தான் நம்மளுடைய டிசைன்ஸே குறையும். அதாவது நப்ஸுன்னு சொல்லுவாங்க அரபியில். குல்லு நப்ஸும் தாயிகத்துல் மவுத். ஒவ்வொரு நப்ஸுக்கும் தான் மவுத் இருக்குன்னு சொல்லி ஏன் தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான்? நம்மளுடைய உணர்ச்சிகளும் நம்மளுடைய அறிவுகளும் இந்த உலகத்தோடய விட்டுட்டு போயிடுவோம். நம்மளுடைய நப்ஸை வச்சு, நம்மளுடைய ஆசைகளை வச்சு எவ்வாறு இந்த பூமியில் வாழ்ந்தோமோ அதுக்கு தான் மறுமையில் கூலி வழங்கப்படும் என்பதை பதிவு செய்து கொண்டு, எல்லாரும் இது என்னென்ன புரியலனாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அப்புறமா போயிட்டு டோபமைன் டீடாக்ஸ்னால் என்ன, ஆடியோ புக்கில் ஒரு 10 minutes 20 minutes இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், மேம்படும் என்பதை பதிவு செய்து கொண்டு எனது சிறிய வாய்ப்பை வழங்குவதற்கு இந்த ரீடர்ஸ் கிளப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாம்.